ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயில் ஒரு தொகையல். அது எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். முதல் இந்த மாதிரி கத்திரிக்காவை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட சின்னதாக தான் இருந்தது, இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக உங்களுக்கு எடுத்துருக்கேன். இதை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா 2 தொகையில் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு கிட்ட துருவி வச்சுருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு நெல்லிக்காய் அளவு புளி போகிறோம், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், இதுதான் தேவை. இது சுடணும். முதல்ல நல்லெண்ணெய் தடவிக்கணும். மேலே தடவிட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டால் இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு 2 கத்திரிக்காய் சுட வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக முழுசாக இப்போ வைக்கிறேன். இதில் எண்ணெய் தடவிருக்கேன். இதை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இது சுட்டுடும். அப்புறம் நம்ம திருப்பி இப்படி போட்டுன்னே இருக்க வேண்டியதுதான். கத்திரிக்காய் இப்படியே திருப்பி போட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இது வெந்துடுச்சான்னு பார்க்கணுன்னா அதை இந்த மாதிரி தொட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இதுவாச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதை பாருங்கள். இப்போ இதில் சைடில் வறுத்துக்கணும். இதெல்லாம் முதல் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3-4 போட்டிருக்கேன் நான். இது பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5-6 நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். 6 மிளகா. கொஞ்சம் நேரம் நல்லா இதே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதில் கொஞ்சோண்டு தேங்காவையும் இப்பயே போட்டுக்கோங்க. ஒரு கப்பு வச்சுருந்தேன், நான் ஒரு 1/2 கப் தான் போடுறேன். ஜாஸ்தி தெரியுது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அதோட இந்த புளியும் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் அளவு தான் வச்சுருக்கேன் அந்த புளி, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளேயும் இது ஆற வச்சதும் இதுவாகிடுச்சு. இது தோலி இப்படி எடுத்திங்கனாலே எல்லாம் வந்துடும். இதுவும் ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தோலி உரிச்சிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தோலியிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, நிறையா இல்லை. கொஞ்சோண்டு எடுத்துட்டிங்கன்னா இதில் அரைக்கும் போது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரைக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி இதை போட்டுடலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகா போட்டேன். அதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. புளியும் போட்டிருக்கேன் அதுலேயே. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இது பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயும் போட்டுட்டேன். அதோடு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. உப்பு எப்படி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். அது பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு பறித்து சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு, பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ சைடில் அதுவும் நம்ம பார்த்துடலாம். இது முடிஞ்சோம் தாளிச்சிட வேண்டியதான். இதில் போட்டுடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் தொகையில் தாளிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பச்சடி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தொகையிலுக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பீட்ரூட் ஒரு 2 வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் முதல் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தயிர், பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு,
பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, பெருங்காயம், ஆயில், இவ்வளோ தான் தேவை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போது நம்ம இதில் கடுகு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி தொகையெல்லாம் பண்ணும்போது பச்சடி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே வேணாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் பொரியட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடலாம். பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஒன்று. அது கூட இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இதில் கொட்டிடும். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுங்க, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கப்பு தயிர் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது. இந்த தொகையலுக்கு நீங்கள் இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் காய் கூட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் தயிர் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த பச்சடி சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.